ஒரு 5 டவுசர், 6 பேண்ட் அண்ட் அதுக்கப்புறம் 20 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கோம். மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1167 ரூபாய். அது இல்லாமல் இந்த பேண்ட் மட்டும் எடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 255. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனோபிரபா லைவ் ஜர்னி வித் சாய்மா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுவோடைய பர்த்டே விலாக் தான் இது. பர்த்டே விலாக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்த்டே விலாகாக இருக்காது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கு 3 வயசு முடிஞ்சு 4 வயசு ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த 1 இயரில். ஸோ லாஸ்ட்டாக வந்து அவளுக்கு 2.5 வயசு இருக்கும் போது நாங்கள் அவளுக்கு கிளாத் ஷாப் பண்ணோம். இப்போ அவளுக்கு வந்து 3 வயசு ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவளுக்கு கிளாத்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அதனால் நாங்கள் ட்ரெஸ் வாங்க தான் போகிறோம். என்ன கடைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஷாப். 1 kg ஷாப் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விலாக்ஸ்லாம் பார்த்து நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கடைக்கு போகலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து அந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். இது ஒர்த் இல்லையா, கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்களே, நல்லா இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் அது எல்லாமே வாங்கிட்டு அங்கே வந்து வாய்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே மார்க்கெட்டில் எவ்வளோ சத்தமாக இருக்குன்னு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அங்கே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மதிய டைம் ஆகிடுச்சு. போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுவோடைய பர்த்டேக்கு தான். ஸோ அதோடைய கிளிப்ஸ் தான் முன்னாடி ஆட் பண்ணிப்பேன். அண்ட் இதுக்கப்புறமும் கொஞ்சம் வரும். பட் இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்றத அங்கே ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு ஹரிபரியில் நிறைய பேர் கூட்டமாக இருந்துச்சா. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே இதில் கேப்சர் ஆகுன்றதுனால அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கல. ஸோ அதை தாண்டி கொஞ்சம் அந்த இடத்துல எடுத்தோம். ஸோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு அதில் சண்டே மார்க்கெட் போடுவாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் அங்கே சண்டே மார்க்கெட் போடுவாங்க. அங்கே போயிட்டு எனக்கு ஒரு பேண்ட் எடுத்தேன். ஆக்சுவலி இது எனக்கு தான் எடுத்திருக்கேன். சைஸ் நல்லா நான் திருப்பி மாற்றிடுவேன் சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650. இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 2500 போட்டிருக்கு. இதில் வந்து ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி இந்த ஷாப் பார்த்துருக்கேன், ஷோரூம் பார்த்துருக்கேன் எல்லாமே. பட் அங்கேருந்து நாங்கள் எதுவுமே எடுத்தது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டேடி என்ன சொல்லுவார்னா இது யூஸ்டு கிளாத் வந்து கொடுக்குற இடம். ஸோ நம்ம இதில் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுல யூஸ்டு கிளாத்லாம் கிடையாது. கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் மேபி இருக்கலாம், லைக் கரை இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் ரொம்ப பிராண்டடான விஷயத்த கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் சும்மா இப்போ ட்ரை பண்ணலாம் சும்மா போனேன், வேற எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவுமே எனக்கு தான் எடுத்திருக்கேன். பட் மக்கும் வந்து நான் போடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்க போட்டுப்பாங்க. பார்க்கலாம். இதோடைய ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் எப்படி இருக்கு நம்ம யூஸ் பண்ணி. பட் கிளாத் வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரி செக் பண்ணி தான் வாங்குவேன். இப்போ எனக்கு புழுக்குது, லைக் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். இது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 kg ட்ரெஸ் அதுவுமே என்ன சொல்லுவான் பிரமானா முன்னாடி யூஸ்டு கிளாத்னு சொல்லுவான். அதையுமே நல்லா சர்ச் பண்ணி அது யூஸ்டு கிளாத் கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் ரெடி ஆகுற கிளாத்ஸில் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும். அந்த டேமேஜை நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அதனால் நான் இப்போ பட்டுக்கு வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ ஆச்சுன்றதும் பார்க்கலாம். இருப்பட்டும். அண்ட் இது எல்லாமே எப்படி சொல்கிறது, ரெகுலர் யூஸ்க்கு அங்கே நிறைய இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கணும். நல்லா தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். டைம் ரொம்ப ஆகும். ஸோ சம்டைம் வந்து டைமே ஆகாது. டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிரும். பட் சைஸ் வந்து சொல்ல முடியாது. அங்கே எல்லாமே சைஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா மேபி ஈஸியாக இருக்கும். பட் அங்கே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. எப்படின்னா ஒரு பெட்டியில் ஃபுல்லாக அப்படியே ஒரு சைஸ் அப்படிலாம் கிடையாது. அதில் எவ்வளோ என்ன சைஸ் வேணால் கிடக்கும். ஏன்னா போகிற மக்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அவங்க எவ்வளோதான் வந்து கரெக்டாக பண்ணி வச்சாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது அப்புறம் அன்ஆர்கனைஸ்டாக மாறிடுது. ஸோ அதனால் நம்ம தேடி கண்டுபிடிச்சோன்னா நம்ம பிள்ளைக்கு சூப்பராக ட்ரெஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பேண்ட்லாம் வந்து வெளியில் நார்மலாக எடுத்தாலே 250 150 மினிமம் ஒரு 65 ஆச்சும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 65 ஆச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் பேண்ட்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாமா. நான் பேண்ட்ஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் இப்படி இழுத்து பிச்சு இப்படிலாம் பார்த்து தான் வாங்கினேன். ஆக்சுவலி ஏன்னா குழந்தைங்களுக்கா இருக்கா. ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். பட் இதுவே வந்து பெரிய எப்படி சொல்கிறது ஷோரூமில் நம்ம போயிட்டு இந்த மாதிரி வாங்கவே முடியாது.
இது போட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ண, அதுக்குள்ளே போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளால இப்படிலாம் பண்ண முடியாது. கேமரால பார்த்துட்டு வந்து நம்ம திட்டுவாங்க. பட் இந்த ஷாப்ல அந்த மாதிரி திட்ட மாட்டாங்க. நம்ம எவ்வளவு வேணா என்ன வேணா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து சூப்பர். ஸோ இது வந்து பட்டுக்கு ஓகேவா இருக்கும். அந்த ட்ரெஸ் போடலாம். பேண்ட் எத்தனை எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 இங்கங்க சூப்பரா இருக்கு. 2 இன்னும் இதெல்லாம் பிரிக்க கூட இல்லை. 3 4 அவளுக்கு இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணுமா? இங்கே வாங்குவா 4 5 தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி பேண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ மேடம் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, ப்ரீகேஜி போக போகிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு போட்டே பார்த்தாச்சு. ஸோ இந்த சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் எப்பயுமே வந்து சைஸ் வந்து பெருசாலாம் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வச்சு வா கீழே வா. சூப்பரா அவ்வளோதான், அவ்வளோ மேலே தான் வரும், அதுக்கு மேலே கீழே வராது. சூப்பரா இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நான் வந்து அந்த என்ன சைஸோ அவளுக்கு அந்த சைஸ் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ 5 பேண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்க 1 2 3 4 5 அவனை போட்டிருக்கா. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 15 to 20 days வந்து ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இவளுக்கு வந்து ஸ்கூல் சேர்த்துருக்கோம். ஸ்கூல் மீன்ஸ் ப்ரீகேஜி போக போகிறாங்க, ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் சேர்த்து பல்காக எடுத்து வந்து கொடுப்பாங்களா. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளாத்ஸ் போட்டு அனுப்பலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டவுசர்ஸ் பாருங்க. நான் கொஞ்சம் டவுசர்ஸ் தான் எடுத்தேன். ஒயிட் எதுக்கு எடுத்திருக்கேன்னா எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை நார்மலாக நம்ம வெளியில் அவுட்டிங்லாம் போகிறோம்ல அந்த டைமில் வந்து சும்மா ஒரு யூஸ்க்கு மட்டும் எப்பயாச்சும் நம்ம ஒயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அழகா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்க நான் எல்லாமே வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக தான் எடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேண்ட்டுக்கு எடுக்கல, இது ஆக்சுவலி கிராப் டாப்பு. லைக் இந்த மாதிரி டவுசர்ஸ்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இது அதுக்காக தான் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து வாஷ் பண்ணிட்டு போடுங்க. ஏன் நான் கரெக்டான சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி ஒரு 3 months 5 months பேபிலாம் இருக்கும்ல, அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பெருசாயிடுன்னு போடவே முடியாது. அவங்களுக்கு அந்த அந்த டைமுக்கு போடணும்னு நினைப்போம், அப்போ போட முடியாது. ஏதோ எப்பயோ யாரோட ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ரைட் ஏஜில் அவங்க மேபி இப்போல்லாம் நான் பாப்பாவுக்கு வந்து 2 வயசு குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் தான் எடுக்கிறேன். பட் அவருக்கு 3 வயசு ஆக போகுது. இப்போ பர்த்டே ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க. இங்கே பாருங்க டிஷர்ட்ஸு 1 போட்டிருக்கா, 2 3 4 5 6 இங்க பாருங்க இன்னும் இதெல்லாம் பிரிக்கவே இல்லை. 6 7 8 9 டோர் பேண்ட் இருக்கு. அப்போ 4 டவுசர் 10 11 12. அண்ட் இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே கிராப் டாப் தான். இது இருக்குல்ல இந்த அட்ஜஸ்டபிள் இருக்கு. ஸோ அதனால நான் வாங்கிட்டேன். 12 13 14 15 16 17 இது வேற 18 19 20 மொத்தமா 20 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இங்க பாருங்க, ஐயோ இது பிரிக்கவே இல்லையே. ஓ மை காட், பிரிக்காமலே கொடுத்துட்டாங்க வெயிட் போட்டு. இதுவும் ஒரு வெயிட் கணக்கு. காமி போயிட்டு காமி. ஸோ இந்த பேண்ட் ஒன்று எடுத்துருந்தோம். ஆக்சுவலி நான் இது வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தேன். ஐயோ இது எப்படி கழட்டுவாங்க. இது ஒரு பேண்ட். ஸோ பேண்ட் அப்போ 6. அதுக்கப்புறம் இது ஒன்று லைக் இது வந்து புது மாடல் வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. கதை சத்தமா புது மாடல் வந்துருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒன்றே மட்டும் எடுத்தேன். டேடி வேணாம்னு சொன்னாரு. ஏன்னா இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி எனக்கு இந்த கிளாத் என்ன சொல்றது தெரியல, அந்த மாதிரி கிளாத். ஸோ அதனால ஸோ 20 டிஷர்ட்ஸ் அண்ட் 6
பேண்ட்டு அண்ட் 5 1000 நினைக்கிறேன், மொத்தமாக 5. இது ஒன்று இருந்தது, அது சேர்த்து 5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1200 தான். 1200க்கு நாங்கள் இது ஃபுல்லாக வாங்கியிருந்தோம். பில்லு இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன். அந்த பேண்ட்டு இந்த பேண்ட் வந்து சும்மா கீழே வந்ததுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு எடுத்து கொடு அப்படி சொல்லிட்டு அடம் பிடிச்சேன். ஸோ அதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இதோடைய பில்லு தான் வந்து 255. இங்கே பாருங்க, இது 255, இது 655, இதுவுமே 655. ஸோ இதுக்கே வேரியண்ட் ஆகுது. ஸோ பிராண்டில் இன்னும் போய் எடுத்தோம்னா 2500 3000 அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம பிராண்ட் ஷோரூமில் போய் எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் 20 டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டிஷர்ட், ஒரு 5 டவுசர், 6 பேண்ட் அண்ட் அதுக்கப்புறம் 20 டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கோம். மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1167 ரூபா. அது இல்லாமல் இந்த பேண்ட் மட்டும் எடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 255 ரூபா இருக்குது. ஸோ இவ்வளோலாம் போயிட்டு நல்லா வெளியில் வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பர்த்டே பேபிக்கு ஷாப் போயிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது ஒரு நாள் கூத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம்ல, ஸோ அதுவும் எடுக்கணும். அண்ட் கொஞ்சம் என் பாட்டிக்கு வந்து ஒரு சேலை எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேவி டெக்ஸ் ஆர் போத்தீஸ் அந்த மாதிரி போகலான்னு இருக்கோம். ஸோ அது போகணுன்னா அடுத்து அப்படியே அது கண்டினியூ ஆகும் இந்த வீடியோலே. ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து அந்த ஒரு நாள் கூத்துக்காக ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு நாளுக்காக ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நோ தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டினாலும் அதுவும் கேக் வெட்டுற மாதிரி தான், புது ட்ரெஸ் போடுற மாதிரி தான். பட் அவங்க டேடிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் போயிருந்தோம். பட் அங்கேயும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேடிக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேடி இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். இந்த க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு க்ரீன் மாதிரி இருக்கும், பட் நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலர் ட்ரெஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எல்லாமே பார்த்தோம் 2-3 ட்ரெஸ். பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு அம்மாவாக எனக்கு தெரியும் என் பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்ச நேரத்துக்கு இப்போ டேடி வாங்கி தராரு, டேடி சொல்கிறாரு சொல்லிட்டு வாங்கிடுவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இல்லைம்மா கழட்டுமா குத்துதுமா அப்படின்வா. ஸோ அதனால் நான் அதை அங்கேயே வந்து அனலைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க டேடி வந்து இல்லை வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். பட் கடைசியாக நான் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு நார்மலாக காஸ்ட் என்னமோ அதிகம் தான், பட் நார்மலாக ஒரு சட்டில்டான கிளாத் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆனால் அவங்க டேடி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அங்கே ட்ரையல் பார்க்கல. ஸோ அளவு மட்டும் வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து டேமேஜ்டு கிளாத்து. ஸோ ஓகே ஆண்டவன் சொல்கிறான் நீ அதுவே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டிங்குன்னு மண்டையில் சத்தம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே போய் வாங்கி மாற்றிட்டேன். இது வந்து மார்னிங்காக வந்து போட்டிருக்கா, ஈவினிங் வந்து அந்த ட்ரெஸ் போடுவா. திருப்பி அதே ட்ரெஸ் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஒரு நாள் வந்து அவளுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி உள்ளே எடுத்து வச்சுருக்க கஜானா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வேர் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது சூப்பராக எங்களுக்கு வந்து வியூஸ் போயிருக்கு. ஒரு 8 lakhs வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. அண்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து அதில் பாட்டு போட்டு அழகாக நாங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டிருப்போம். அண்ட் இந்த நாளை வந்து அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம் ஈவினிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் தான். கேக் வந்து நாங்கள் ஈவினிங் தான் எப்பயுமே கட் பண்ணுவோம், நைட்டுக்கு முன்னாடி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்தது. கிஃப்ட் விலாக்லாம் வந்து போடுற ஐடியாவில் இப்போதைக்கு இல்லை. ஸோ மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கேக் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் எங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கையில் தங்குச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இப்படி இல்லைன்னா மேபி வந்து பண்ணாமல் கூட இருப்போம். ஆர் இதை விட இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லபடியாக இன்னும் சூப்பராக பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு சில பேருடைய விலாக் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்காங்கடா, இவங்க சூப்பர்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது விலாக்ஸ்க்காக ஒரு சில விஷயம் நாங்கள் பண்ணுறது தான். நாங்கன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறவங்க யூடியூபராக இருக்கவங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் நாங்களும் பண்ணணும் நம்மளும் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட பெட்டரானு நீங்களுமே பண்ணுவீங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட்லி அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சில டைம் நானுமே அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்மளால் நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க
பிள்ளைங்க நம்ம எப்போ வேணால் அது பண்ணலாம், இப்போ தாங்க பண்ணணுன்றதை நமக்குள்ளே திணிக்க வேணான்றது தான் என்னுடைய இது. ஸோ இதுதான் வந்து பர்த்டே விலாக். எப்பயும் போல் வந்து கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் எங்களுடைய பட்டுவோடைய பர்த்டே வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஜூன் அன்றைக்கி தான் பர்த்டே. இது 3 வயசு முடிஞ்சிருச்சு. இனி ஸ்கூலுக்கு போகிறாங்க மேடம், என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப குஷி ஆகிட்டா ஆக்சுவலி. எல்லோரும் வந்தது, இந்த கேக்கு, ட்ரெஸ்ஸு, ரொம்ப குஷி ஆகிட்டா மேடம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.